அறிவும் அறிவுபூர்வையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல்லாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்புள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு திருவிழாமாக அன்பு சகோதர சகோதரிகளை நாளில் ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவரை மட்டுமா நமக்கு செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூற இந்த ஆலயத்தில் சொல்லியிருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோமா? கண்களை மூடி. கடந்த ஆண்டுகளிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். யாதொரு குறைகளின்றி ஆண்டவர் நமக்கு நாயனான் இருந்து நிமிடமான கடந்த ஆண்டுகளிலே நம்மை வழிநடத்துகிறார். நம்மை சீரும் சிறப்போடும் வழிநடத்திய, யாதொரு குறைகளின்றி நிறைவான வழிநடத்திய ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம். பசும்புல் வெளிமீது அவர் என்னை இளைப்பாற செய்கிறார். அமைதியான நீர்நிலைகளுக்கு அவர் என்னை அழைத்து செல்கிறார். இனி வரக்கூடிய நாட்களை நாளிலே ஆண்டவர் ஒப்புக்கொள்வோம். பசும்புல் வெளியில் அமைதியான நீர்நிலையை நமக்கு ஆண்டவர் காட்டுவார். இந்த ஆண்டிலே வழிநடத்தியது போல இனி வரக்கூடிய ஆண்டிலே எந்த ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நம்மை நிரப்ப வேண்டுமோ, எந்த பசுமையான வெளியை ஆண்டவர் நமக்கு காட்ட வேண்டுமோ அந்த நலன்களுக்காக நாம் ஒப்புக்கொள்ளலாம். வருகின்ற ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்திற்காக நாம் சொல்லிப்போம். தூய வரவுகளை தகுதியோடு கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Please
மன்றாடுவோமாக. ஏழுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை கரை சிறந்த போதகராகவும் எங்களது தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு தந்தீரே. அதனால் புனித அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வு நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுழுக்கின் வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 12-17 முடிகிறது. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையாரை தொடர்பு உங்களுக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞரே, தீயுடன் நீங்கள் வெல்கிறீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறு
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 2 வார்த்தைகள் 36 தொடங்கி 40 முடிகிறது. அக்காலத்தில் ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த மாநிலையின் மகளாகிய அண்ணா என்னும் தேவாலயம் இருந்தார். அவர் வயது முடிந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைவன் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அழும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய ஆசிரியருக்கு தேடி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் இணைந்து கடவுளுக்கு உகந்ததால் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் கடைசி செவ்வாய் நம்முடைய பாதுகாவலர் கோடியற்புதர் பதுவை அந்தோணியாரை தேடி நாடி வந்து நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். புனித அந்தோணியார் நம்முடைய வாழ்வில் பல சூழலில் நமக்கு முன்பாக இருந்து நம்மை வழி நடத்தியவர், நமக்காக பரிந்து பேசியவர், நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து நம்மை வழி நடத்திய அவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். பல்வேறு ஜபங்களோடு, தேவைகளோடு, பல்வேறு நிபந்தனைகளோடு நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரை தேடி வந்திருப்போம். அவைகளெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு தகுந்த வழியில் தரப்பட்டிருக்கலாம், இல்லை இன்னும் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம். அதே தேவைகளுக்காக, அதே விருப்பத்திற்காக, ஆவலுக்காக நாம் தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலரை நாடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே, மிகச்சிறப்பாக ஆண்டின் இறுதி நாட்களிலே இதை சிந்திப்பது நலம் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் நாம் அந்த சிந்தனையை எடுத்துக்கொள்வோம். காத்திருப்பு. காத்திருப்பு என்பது சொல்ல முடியாத ஒரு உணர்வு, கண்களில் கனம் பொருந்திய, கண்ணீர் பொருந்திய ஒரு உணர்வு. நாம் கடவுளுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறோம், கடவுளுடைய வல்லமைக்காக காத்திருக்கிறோம், கடவுளுடைய வல்லமிக்க வழக்கத்தின் தொடுதலுக்காக காத்திருக்கிறோம், கடவுளுடைய நோய் தீர்க்கும் கரங்களுக்காக காத்திருக்கிறோம், கடவுளுடைய அற்புத ஆசீர்வாத செயல்களுக்காக காத்திருக்கிறோம். யதார்த்தம் உண்மை. நம்முடைய வாழ்வில் பல்வேறு துன்பங்களை, துயரங்களை, காயங்களை, கண்ணீர், கடன் தொல்லைகளை நாம் கடந்து வந்தபோது கூட நாம் காத்திருக்கிறோம். நான் நம்புகிற கடவுள், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்னை நலம் பயக்கும், எனக்கு நல்லதொரு எதிர்நோக்கை கற்றுத்தரும், என் வாழ்வில் நான் பிடிப்போடு அதே நம்பிக்கையோடு வேரூன்றி வாழ எனக்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று தொடர்ந்து காத்திருக்கிறோம். எத்தனை முறை நாம் நம்முடைய புனிதருக்கு, நம்முடைய நம்பிக்கைக்கு நாம் பல்வேறு பரிகாரங்கள் செய்தாலும் நாம் தொடர்ந்து காத்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை
நாம் எதிர்பார்த்தது வேண்டிக் கொண்டது நம்முடைய தேவைகள் உடனடியாக கிடைத்திருக்கலாம். இன்னும் ஒரு சில நாட்களில் அது கிடைக்காமல் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய நம்பிக்கையிலிருந்து எல்லளவும் பிரிந்து போகாமல் தொடர்ந்து காத்திருக்கிறோம். ஏனெனில் காத்திருப்பு ஒரு நாள் நமக்கு நலம் தரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைய கச்சேரி வாசகத்திலும் அந்நாள் என்கிற ஒரு பெண் காத்திருக்கிறார். ஓர் ஆண்டல்ல, ஈராண்டல்ல, பல ஆண்டுகள் காத்திருந்து எப்படியாவது என் வாழ்நாளில் நான் மீட்பரை காண்பேன், அந்த மீட்பரை என் கரங்களில் ஏந்துவேன், அந்த மீட்பரை பற்றி என்னை போல காத்திருக்கிற எல்லா மனிதருக்கும் எடுத்துரைப்பேன் என்கிற ஆவலோடு காத்திருக்கிறார். அதை மிக அருமையாக அப்பகுதியில் வாசிக்கிறோம். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். எப்படியாவது அந்த ஆண்டவரை நான் காண்பேன், இறைமகனை காண்பேன், மீட்பரை என் கரங்களில் ஏந்துவேன், அள்ளி முத்தம் கொடுப்பேன் என்கிற ஆசையோடு ஆவலோடு அல்லும் பகலும் நோன்பிருந்து ஆலயத்தில் காத்திருக்கிறார். அதன் பின்பாக ஆண்டவரை மீட்பரை கண்டவுடனே அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த எல்லோருக்கும் அவரை பற்றி அறிவிக்கிறார். இப்படி தன்னை போல எத்தனையோ மக்கள் ஆண்டவருடைய மீட்புக்காக, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். இவர்தான் இறைமகன் வரவிருக்கிறவர் என்பதை அந்த அன்னாள் என்கிற பெண்மணி அறிவிக்கிறார். காத்திருப்பு ஒரு நாள் கைகூடியது. காத்திருப்பு ஒரு நாள் அவளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நீங்கள் விவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 38 ஆண்டுகளாக ஒரு மனிதர் காத்திருக்கிறார். எங்க? ஒரு குளத்து பக்கத்தில், பெட்சாயிடா என்கிற ஒரு குளத்து பக்கத்தில் காத்திருக்கிறார். அந்த குளம் கலங்கும் போது முதல் ஆளாக இறங்குகிற மனிதர் சுமப்பெறுவார். அவர் காத்திருக்கிறார். ஓராண்டில், ஈராண்டில் 38 ஆண்டுகளாக காத்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருளுக்காக எத்தனை நாட்கள் காத்திருக்கிறோம்? எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறோம்? ஆண்டவரே, என் குடும்பத்தில் கடன் தொல்லை தீராதா? என் குடும்பத்தில் என் மருமகளுக்கு அல்லது என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? நல்ல வரன் கிடைக்காதா? இன்னும் பொருளாதாரம், என்னுடைய தொழில் பலம் வராதா? கால்நடைகள் வீழ்ச்சி அடையாதா? என்று பல்வேறு தேவைகளோடு, ஆவலோடு, வேண்டுதலோடு காத்திருக்கும். அதே போல 38 ஆண்டுகளாக ஒரு முடக்குவாதமுற்ற மனிதர் காத்திருக்கிறார். எப்படியாவது முதல் நாள் அந்த குளம் கலக்கும் போது முதல் நபராக இறங்கிவிட்டால் நான் குளம் வருவேன் என்ற ஆவலோடு, பல கனவுகளோடு, கண்ணீரோடு காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பினுடைய அந்த அவலம் உண்மையிலே நமக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் இந்த நபர் அவ்வளவு அழுகையோடு, ஆவலோடு, கண்ணீரோடு, கனவுகளோடு காத்திருப்பார். எப்படியாவது அந்த அந்த குளம் கலக்கும் போது முதல்ல இறங்கணும். குளம் கலக்க முடியாது, முடக்குவாத மனிதர். ஆனால் எவ்வளவு ஆசையோடு, கனவோடு காத்திருந்திருப்பார். நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்ததை அறிந்து, நெடுங்காலமாக. அப்போ இந்த காத்திருப்பு உண்மையாகவே கடவுளின் பார்வையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். காத்திருக்கிற மனிதர் ஒருபோதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலகிச் செல்வது, கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக, கடவுளுடைய வளமிக்க வளக்கரத்திற்காக, நோய் தீர்க்கும் அந்த கரத்திற்காக காத்திருக்கும் மனிதர் கண்டிப்பாக அவரால் தொட்டு குணமடைவார், பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார். அப்படித்தான் இங்கு நடக்கிறது. அதே போல நாம் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி பல்வேறு ஆண்டுகளாக காத்திருப்பார். என்ன? ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக. நம்ம அந்த பகுதியை வாசிப்போம். அப்படின்னு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்வாங்க? அவங்க போய் எல்கானா ஆண்டுதோறும் சிலோவில் படைகளின் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துவாங்க. அப்படி வழிபாடு செலுத்தும் போதெல்லாம் இந்த அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி துன்புற்று அழுவாங்க. அப்போ நான் எதுக்காக காத்திருக்கிறேன்? ஒரே ஒரு விஷயத்துக்காக, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக. என்னே திணிக்கப்பட்டிருக்கிற அவலத்தை நீக்க வேண்டும். இச்சமூகம் என்னை எள்ளி நகையாடுகிறது, இச்சமூகம் என்னை மலடி என்று அழைக்கிறது. நான் அப்படிப்பட்ட
இப்போ இந்த காத்திருப்பில் மனிதர்கள் ஆர்வம் கூறலாம், மனிதர்கள் உடன் இருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டவரின் உடனிருப்பு மிக தேவையாக இருக்கிறது. அவன் கனவு சொல்கிறார், ஏன் அழுகிறாய்? நீ அழ வேண்டாம் அண்ணா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மன வருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட வேளாண் என்றோ என்று சொல்லி இருக்கிறார். அவரை பேசுகிறார், ஆறுதலாக இருக்கிறார், உடன் இருக்கிறார். ஆனாலும் கடவுளே கொண்ட நம்பிக்கையின் காத்திருப்பு மிக அற்புதமானது. அந்த ஆறுதலை எல்லாம் விட ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்வார், ஆண்டவர் எனக்கு நலன் தருவார், ஆண்டவர் என் மேல் திணிக்கப்பட்டிருக்கிற இந்த அவப்பெயரை நீக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவர் காத்திருக்கிறார். ஆலயத்திற்கு சொல்லும்போதெல்லாம் வாசிக்கிறோம், அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவர் மன்றாடினார். அவர் பெருந்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியான என் துன்பத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் மகனை தருவீராக. அப்போ அவர் வேண்டிக் கொள்வது ஒரு ஆண் மகனுக்காக. அதை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். இதை பார்த்தவுடனே என்ன செய்வார்? இவள் குடித்து விட்டு இங்கிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனே அவர் சொல்வார், இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேற எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை, மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கீழ்த்துக் கொண்டிருக்கிறது. நான் உள்ளம் உடைந்தவளாக மனக்கசப்போடு மிகப்பெரிய வருத்தத்தோடு நான் வந்திருக்கிறேன். என் மேல் சமூகம் திணித்திருக்கிற அவப்பெயரை நீக்குமாறு என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் என்று சொல்லி மாட்டார்கள். பிரியமானவர்களே, கடவுளுடைய அருளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டுகள் முடியலாம், நாட்கள் முடியலாம், நேரங்கள் முடியலாம், ஆனால் நம்பிக்கைக்கு ஒருபோதும் முடிவில்லை. கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு ஒருபோதும் முடிவில்லை. அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். காத்திருப்பில் நாம் உண்மையாகவே கடவுளின் ஆசீர்வாதத்தை உணர முடியும். நாம் பல்வேறு வேண்டலோடு தேவைகளோடு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பாதுகாவலர் அதோனியாவை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த காத்திருப்பு உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். தொடர்ந்து காத்திருங்கள், கடவுள் உங்கள் கரம் வருவார்.
ஆண்டவரே, என்னுடைய உங்களுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டலாகும்படி மன்றாடுங்கள். கருணை நிறைந்த ஆண்டவரை, தூய மறைநிழலை கொண்டாடும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியானவருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்கள் அனைவரையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடு விவரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாள் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறைந்தெடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்சி வைக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்தும் வருகின்றீர். ஆகவே வானதுதனிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அடைந்திருக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து என் காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயற்சிக்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்த எழுதிய பின்னத்தை வளர்த்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
வாழ்க்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை வெண்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஒரு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவுமாக வேண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எல்லா ஆயர்கள், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்களும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீ இறக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கல்வி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையர்கள், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உணர்ந்தவராக இருந்த புனிதர்கள், இந்த திருத்தலத்தின் பாதுகாவலர் அறிவிக்கின்ற அன்புடையா மற்ற புனிதர்கள் அனைவரோடும் தோழமை உறவி உண்மை புகழ்ந்தேற்று மறந்தருள்ள உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வழிந்த இறைவனாகிய தந்தையே, தூயாவையாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் இறைவென்றும் உமக்கும் உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பிழையால் வீழ்ச்சி வெல்லலாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடன் அகல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தை தெரிந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இசைவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இசைவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இசைவரே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எதிர்நோக்கோடு காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மேலான நலன்களை தர வாஞ்சியோடு விட்டிருக்கக்கூடிய தெய்வம் இவரை. தசமரியின் திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
சகோதரி சகோதரிகளை இந்த 2025வது ஆண்டினுடைய இறுதி செவ்வாய் நாளில் திருப்பதிக்காக வந்திருந்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தியிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கடந்த ஆண்டிலே நீங்கள் நிறைவாக பெற்றிருக்கிறீர்கள். இனி வரக்கூடிய நாட்களிலும் இறைவனுடைய நிறைவாக ஆஸ்வதிக்க உங்களை வழிநடத்த நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை என் நாளில் நம்ம மத்தியில் வந்து நமக்காக திரும்ப நிறைவேறி ஜெபித்த அனுப்பதிகளை நான் அடியோடு நிறைவேறுகிறோம். இந்நாளிலே திருப்பதி நிறைவேற்றியவர் அதனுடைய அருள் நேசுமணி அடிக்கிறார்கள். அருள்பதி அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சிங்கப்பாறை பங்கில் மிக சிறப்பாக பங்கை வழிநடத்தி மிக சிறந்த முறையில் நிறைய வளர்ச்சி பணிகளை அந்த பங்கிலே அருள்பதி அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். நிறைய பேர் சிங்கப்பாறையிலிருந்து எல்லா வாரமும் இது வருகிறது. மிகவும் மகிழ்ச்சி. இந்நாளில் உங்களுடைய பங்கு தந்தையும் உங்களோடு இணைந்து வந்திருக்கிறார். உங்களுடைய பங்கு தந்தை வந்து மனமார்ந்த நன்மைகளையும் வாழ்த்துக்களையும் அன்பு சகோதர சகோதரிகளை காத்திருத்தலாம் நமக்கு ஏற்படக்கூடிய வழி. ஆனாலும் கூட அதனால் நமக்கு ஆண்டவர் தருகிறக்கூடிய ஆசீர்வாதங்கள். இதை பல்வேறு தொழிலிய நிகழ்வுகளின் மூலமாக அண்ணா காத்திருந்தார். ஆசீர்வாதத்தை சாமியின் வழியாக அவர் பெற்றுக்கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் நிறைய ஆசீர்வாதங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் அந்தோனியாருடைய ஆலயத்தை வந்து நீங்களும் காத்திருக்கிறீர்கள். வருகின்ற ஆண்டிலே உங்களுடைய காத்திருப்பை ஆண்டவர் நிறைவு செய்வார். இந்நாளில் காத்திருப்பதை குறித்து அருமையான ஒரு மறைவுரை வந்து நமக்கு தெரியாது செல்கிறவர் அவருடைய மைக்கேல் சார்ஜ் அடிகள் அவர்கள் செங்கலூரிலே அவர்கள் மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அருள்தந்தை அவர்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்பு சகோதர சகோதரிகளை மிக சிறப்பாக இந்த ஆண்டில் நாம் வந்து 2 அருள்தந்தைகளை நாம் வந்து நினைவுறுகிறோம். நாம் வந்ததிலிருந்து கடந்த 4 ஆண்டுகளாக நம்முடைய தாய் பங்கு விருதம் வந்து பங்கு தந்தை எனது பங்கு தெரியும். இந்த இருவருமே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய நேரத்தை தங்களுடைய உழைப்பை நம்முடைய திருத்தலத்துடைய வளர்ச்சிக்காக அவர்கள் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அருள்தந்தைகள் இருவரை மிக சிறப்பாக இந்நாளிலே நன்றியோடு நாம் நிறைவேறுகிறோம். நம்முடைய மனமார்ந்த நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே இந்நாளிலே நம் மத்தியில் வந்து நமக்கு திருப்பதியிலே இசை அமைத்து பாடல் பாடியவர்கள் தாட்டாம்பட்டியை சார்ந்த பாடல்கள் குழுவினர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நான் வந்து 2 வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு வந்து ஒரு காணிக்கை கவர் வந்து அவங்க கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்ததுன்னா பசிக்கையில பத்திரமா வச்சுருங்க. அது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஆசீர்வாத காணிக்கை. இது கட்டட நேரிக்காம தான். அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் வந்து அதை வைத்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அதில் சும்மா காசு போடுறது மட்டுமல்ல. அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டு உங்களை இந்த அளவுக்கு கொடுக்க ஆசீர்வதித்த ஆண்டவர் இனி வரக்கூடிய நாட்களிலே இன்னும் ஆலயத்துக்கு அதிகமாக கொடுத்தவர் என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அன்புக்குரியவர்களே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த காணிக்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நாம நம்ம மேல் வைக்கக்கூடிய மதிப்பு, நாம கடவுள் மேல் வைக்கக்கூடிய மதிப்பு. எப்படி அப்படின்னா கடவுள் என்னை இவ்வளவு கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கிறார். புரிஞ்சுங்க, கடவுள் என்னை இவ்வளவு கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கிறார். கடவுள் என்னை இவ்வளவு தான் கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கிறார். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு கடவுளை ஆசீர்வதிப்பார். உண்மைதானே? அப்போ கடவுளுடைய பார்வையில் நீங்கள் உயர்ந்தீர்கள், உங்களுடைய பார்வையில் உங்களையும் நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, ஒரு கைமண் காணிக்கை பெட்டியில் போடுறது ஆண்டவனுடைய பார்வையில் அவர் உயர்ந்திருக்கிறார். சரிதானா? அப்போ நாம கொடுக்கிற பொழுது யாருடைய பார்வையை உயர்கிறோம்? கடவுளுடைய பார்வையை மதிப்புக்குரியவர்களாக கொடுக்கிறோம். அப்படி என்ன செய்யுங்க, ஆலயத்துக்கு ஒவ்வொரு முறையும் நாம் வந்து கொடுக்கிற பொழுது எவ்வளவு நான் கொடுக்குறேன், இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடிய ஒவ்வொரு நிலையும், உங்களை ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் உயர்த்துவார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆலயத்துக்கு நாம் வந்து கொடுக்கிற பொழுது நாம் தேடி போகிறோம், நாம் வளர்க்கிறோம். நாம் வந்து கொடுக்கிற பொழுது குறைவதில்லை,
ஆண்டவர் நம்மை நிறைவாக அவர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்பு சகோதர நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணிக்கைகள் என்று சொல்லப்படக்கூடிய காரியத்தை பயன்படுத்து அதை சொல்லிகள் அன்றாட உங்களை ஆண்டு உயர்த்த இது வரக்கூடிய நாட்களில் உயர்த்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மன்றாடுங்கள். அன்பு சகோதர காணிக்கைகளை ஜனவரி 13ஆம் தேதி நாம் சிறப்பு வழிபாடு நடத்துகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டிலும் மார்கழி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய், புதிய ஆண்டில் வரக்கூடிய தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் நாம் ஒரு வாக்குத்த வசனம் என்ன கொடுப்போம். அந்த வாக்குத்த வசனத்தின்படி அன்றைக்கு மறைவரையும் உங்களுக்கான ஆசீர்வாத வார்த்தைகளும் அரசியல் கொடுக்கப்படும். அது நாளை வருமாறு அப்படின்னா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர நம்முடைய திருத்தலுடைய விற்பனை அங்காடியிலே புதிய ஆண்டுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான விவிலிய நாட்குறிப்பேடு, இந்த நாட்குறிப்பேடு திருப்பாடலும் சேர்ந்திருக்கிறது. அந்த நாட்குறிப்பேடை பெற்றுக்கொள்ள அப்படி நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதரர்கள், நம்முடைய திருத்தலத்தில் புது வருட திருப்பலி, புது வருட திருப்பலி நாளைக்கு புதன்கிழமை இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாட்டோடு ஆரம்பமாகிறது. சரியாக 11:30 திருப்பலி ஆரம்பமாகும். அதே போல காலையிலும் திருப்பலி நம்முடைய ஆலயத்தில் இருக்கும். வியாழக்கிழமை காலையிலும் 9 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய தசன காரியங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் என்ன மகிழ்ச்சிக்குரிய காரியம் அப்படின்னா, நம்ம செப்டம்பர் திருநாளுக்கு பிறகு இந்நாள் வரை நாம திருத்தலத்திலிருந்து அசனம் கொடுத்த பொழுது அரிசி நம்ம என்ன செய்யற, வெளியே போய் என்ன செய்யற, வாங்கவே இல்லை. அது எல்லாமே நீங்கள் கொடுத்த அரிசி தான். அப்போ மற்ற பொருட்களை நாம் என்ன செய்யணும், போய் என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். அதனால் ஒவ்வொருத்தரும் மனமாத நன்றிகளை நாங்கள் வெளியிலிருந்து அசனங்களோட கூட அவங்க அரிசி கொண்டு வந்தாங்க. ஆனால் திருத்தலத்திலிருந்து நாம் அசனம் கொடுக்குற பொழுது அரிசி கொண்டு நாம் பயன்படுத்தவே இல்லை. வந்த அரிசியை தான் நாம் எடுத்து நினைக்கிறோம், பயன்படுத்துகிறோம். அதனால் உங்களுடைய தாராளமான மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க புதிய வருடத்திலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான தொழில் முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, உங்களிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை, கடற்கொலைகளை, கண்ணீரை ஆண்டவர் நீக்க உங்களுக்காக நான் தொடர்ந்து சிந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை என்றும் என்றென்றும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் நன்றி கொண்டாடிருப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புதிய திருப்பயணிகள் கட்டடத்துக்காக திருப்பதி லாரன்ஸ் 5000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். நன்கொடைக்கு அந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துள்ளோம். மன்றாடுவோமாக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்கள் ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராகும். அதனால் புனிதந்தோணியாருடைய நாள் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதனை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்தி புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் புனித அந்தோணியாரின் உமது இறக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, நோயிற்றோர் உடனே தேடி உம்மிடம் வந்தார்கள் என்று ஏற்க நோயிற்றோராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறோம். உடன்மன நோயால் வருந்தும் ஊழியரை பாரும், மக்களால் எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நடமாட்டி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் அருள் புரியும். வாழ்நாளெல்லாம்
வாழ்வுக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று பகரச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை ஆதரிக்க உங்களோடும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் ஆசையிலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு